கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை துக்க வெள்ளி என்று நிறைய பேர் சொல்கிறாங்க, பெரிய வெள்ளி என்றும் நிறைய பேர் சொல்கிறாங்க, குட் ஃப்ரைடே என்றும் நிறைய பேர் சொல்கிறாங்க. குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளி, இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. உண்மையிலே இது ஒரு நல்ல வெள்ளி என்றால், அதாவது இந்த நாளில் ரொம்ப நல்ல காரியம் நடந்தது. உலக வரலாற்றிலேயே பூமி தோன்றி நாளும் தொடங்கி இது வரைக்கும் உள்ள நாளில் சிலர் வெள்ளிக்கிழமையில் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. நமக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் வெள்ளிக்கிழமையில் அரைஞ்சாலும் சரி, சனிக்கிழமையில் அரைஞ்சாலும் சரி, மனிதருடைய பாவங்களுக்காக நிவாரணம் ஏற்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்த பொழுது அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ இந்த நிகழ்வு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, மிகவும் தேவையான ஒரு நிகழ்வு. எது தேவைன்னு சொன்னால் இதுதான் மனித வாழ்க்கையில் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு நிகழ்வு. அதனால் இந்த நாளில் நாம் துக்க வெள்ளின்னு நினச்சி கஞ்சி குடிக்கிறதா, இல்லை இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப நல்ல காரியம் நடந்துன்னு சொல்லி நினைத்து பிரியாணி சாப்பிடுவதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட கேட்கலாம். கஞ்சி குடிக்கிற ஒரு நாளாக இது பார்க்குறது நல்லதா, இல்லை நல்ல பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு நாளாக பார்க்குறது. நான் இப்போ இந்த நாளில் பிரியாணி ஒன்று சாப்பிட போகிறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இந்த நாள் கஞ்சி குடித்து, இல்லைன்னு சொன்னால் உபவாசம் இருந்து, இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் துக்க மோர் குடித்து, இப்படி ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துகிறது போன்ற ஒரு நிகழ்வுக்குள் இருக்கிறத பக்தி நினைக்கிறாங்க. அதாவது இந்த நாள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா துக்கப்பட வேண்டிய நாளே அல்ல. ஏங்க, இயேசுநாதர் சிலுவையில் அறைந்தாங்க, அவர் அவ்வளோ பாடுபட்டார். இது என்ன உங்களுக்கு துக்கப்படுற நாள் இல்லையா? இல்லை. அதாவது ஒரு விஷயத்தில் துக்கப்படணும்னா எதுக்கு துக்கப்படணும் தெரியுமா? ஐயோ இப்படி நடந்து போச்சே, இப்படி நடந்துட்டுதே, நம்ம இப்படி எதிர்பார்க்கலையே நடந்துட்டுதே அப்படின்னு நினைக்கும்படியான ஒரு விஷயமாக இருந்துருந்தால் நம்ம துக்கப்படணும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது இப்படி நடந்து விட்டதே என்று எண்ணும்படியான ஒரு நிகழ்வல்ல. இப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்ட நிகழ்வு. அது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. அதில் பாடுகள் இருந்தது, வேதனைகள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது, நோவுகள் இருந்தது, தாங்குணாத கஷ்டம் இருந்தது, உண்மைதான். ஆனாலும் இது தேவனுடைய திட்டத்தின்படி மனுக்குலத்துக்கு இது ரொம்பவும் ரொம்ப அவசியம், தவிர்க்க முடியாது என்பதற்காக மனிதனுடைய பாவ விடுதலைக்கு இது உருவாக்கப்பட்டது. அதனால் இப்படி நடந்து விட்டதே என்று எண்ணி துக்கப்படுறதில் ஒன்றுமே இல்லை. இப்படி நடந்து விட்டதே என்று நினைத்து துக்கப்பட்டு நாம் 3 மணி நேரம் துக்கப்பாட்டே பாடி கடந்து செல்ல வேண்டிய தேவையில்லை. இதனால் கஞ்சி தான் குடிச்சாகணும், மோர் தான் குடிச்சாகணும், ரசனை தான் குடிச்சா. வெயில் காலமாக இருக்கிறனால கஞ்சி குடிக்கலாம், ரசனா குடிக்கலாம், மோர் குடிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக நாம் கஞ்சி குடிக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தருக்காக இந்த நாளில் உபவாசம் இருக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தருக்காக இந்த நாளில் நம்ம துக்கத்தோடு பாட்டு பாட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இந்த நாள் நம்முடைய வாழ்வில் அன்று நிகழ்ந்ததுனால தான் இன்றைக்கு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவ உறவை பெற்று ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருந்து நீங்கி நித்திய வாழ்விற்கு பங்குடையணும் மாறுகிறோம். அதனால் இந்த நாள் இட்ஸ் நாட் த டே ஃபார் மார்னிங், பட் திஸ் டே இஸ் டு ரிஜாய்ஸ். நம்ம சந்தோஷப்பட வேண்டிய, என்னடா இது இயேசுநாதர் சிலுவையில் அறைஞ்ச நாளில் போய் நீ சந்தோஷப்படுறிய? ஆமாம், இந்த நாளில் தானே ரொம்ப மிக முக்கியமான காரியம் நடந்தது. இந்த நாளில் தானே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். அதன் பின்னால் எவ்வளோ துக்கம் இருந்தாலும், எவ்வளோ வேதனை இருந்தாலும், அந்த வேதனை நினைத்து நம்ம துக்கப்படுறதில்ல, அதன் மூலமாக நிறைவேற்றினதை நாம் நினைத்து சந்தோஷப்படணும். ஆனால் இன்றைக்கு நம்மள அநேகர் துக்கப்படுகிறதையே பக்தி நினைக்கிறோம், கஞ்சி குடிக்கிறதையே பக்தி நினைக்கிறோம். இந்த நாளில் ஒரு வாரமும் திருச்சபைக்கு போகாதவங்க கூட இன்றைக்கி எல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க. நிறைய சர்ச்சஸை பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஷெமையான போட்டிருப்பாங்க, பந்தல் போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? வருஷத்தில் ஒரே ஒரு முறை வருகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி வருவாங்க. ஏன் தெரியுமா? துக்கம் விசாரிக்கிறது. இயேசுநாதர் இந்த மாதிரி சிலுவையில் அறையப்பட்டு அவரை கொண்டாங்களே, அந்த துக்கத்தோடு இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் உட்காந்து துக்கத்தோடு உட்காந்து அந்த 7 வசன பிரசங்கத்தை கேட்டு அப்படியே கடந்து போய் விட்டால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இல்லைங்க, இது கஞ்சி குடிக்க வேண்டிய நாளே கிடையாது. ஆக்சுவலி அதுக்காக நீங்கள் கஞ்சி குடிக்க வேண்டாம் நான் சொல்ல வரல. ஆனால் அந்த கஞ்சி குடிக்கிறது நமக்கு உடம்புக்கு நல்லது. ஆனால் இந்த நாள் தான் சந்தோஷத்தின் நாள். இந்த நாள் தான் ஆண்டவருக்கு நம்ம ஆர்ப்பரிப்போடு நன்றி செலுத்த வேண்டிய நாள். இந்த நாள் தான் பிசாசானவனுடைய சகல வல்லமைகளும் உடைக்கப்பட்ட நாள்.
இந்த நாள் தான் ஆசீர்வாதங்களுடைய தடை நீக்கப்பட்ட நாள். இந்த நாள் தான் பாவத்தினுடைய அடிமைத்தனது நாம் விடுவிக்கப்பட்ட நாள். இந்த நாள் தான் நாம் தேவனுடைய பிள்ளையாவதற்கு தேவையான காரியம் செய்து முடிக்கப்பட்ட நாள். அந்த நிறைவேற்றப்பட்டதை நம்ம நினைப்போம். இப்படி நடந்து விட்டதே என்று எண்ணுவது தான் துக்கத்துக்குரியது. இப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தது நிறைவேறது பாருங்கள், அதற்காக சந்தோஷப்படும். எனவே துக்க கஞ்சி குடிக்கிறத விட இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டா கூட தப்பே கிடையாது. அதுக்காக நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க, அதுதான் சந்தோஷம் சொல்லவில்லை. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நிறைவேற்றப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களாக, மனம் திரும்பினவர்களாக, தேவ பிள்ளைகளாகிறவர்களாக, தெய்வீக உறவுக்குள் வந்தவர்களாக, நித்திய வலை சுதந்திரிகளை மாறுங்கள். அதுதான் ஆசீர்வாதம், அது நமக்கு சந்தோஷமானது. எனவே இது ஒரு சேட் டே கிடையாது, இது துக்க நாளே கிடையாது, துக்கவள்ளி கிடையாது. வரலாற்றில் இது மிக 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 சந்தோஷமான நாள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவர் நன்றி செலுத்தி அவரை மகிழ்வுபடுத்த வேண்டிய நாள்.